வணக்கம். இன்றைக்கி இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வேறு பாசிட்டிவாக வந்திருக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதோட அப்டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த வீக்லி ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த லோ இந்த ஹை டச் பண்ணிடுச்சு, இந்த லோ வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். டெய்லியில் இந்த ரேஞ்சுக்குள்ளே, இந்த கேண்டலுக்குள்ளே மேபி க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவன் கேப் டவுன், அதாவது இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே போல் இதுக்கு கீழேயும் பெருசாக க்ளோஸ் ஆகாது. இந்த எல்லோ கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கும் இடையில இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவன் கேப் டவுன் பண்ணி இந்த லெவலோட கீழே தான் ஓப்பனே பண்ணான். ஓகே, அப்போ ஒரு 15 மினிட்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த கேண்டலுக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் இதுக்கு மேலே ஓப்பனிங்கில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது ஜூம் பண்ணி காட்டுறேன் நான். ஓகே, இந்த கேண்டலுக்கு, இந்த 15 மினிட் கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன இன்கேஸ் மேலே போயிருந்தாலும் இதுக்குள்ளே தான் 15 மினிட் க்ளோஸ் ஆகும். இந்த இடையில இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது ஓப்பன் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக கீழே வந்திருக்கணும் டெய்லி லோவுக்கு. ஓகே, மேபி அது நான் விட்டேன்னு நினைக்கிறேன். எனவே நான் ஃபாலோ பண்ணுறது, இந்த டெய்லி கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக எப்போ ஒயிட் கேண்டில் வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி போகணும். அப்போ இந்த இடத்துல 1824க்கு மேலே தான் இந்த இன்ஃபோசிஸில் 15 மினிட் டைம் ஃப்ரேமில் பை. ஓகே, அப்போ அதுக்கு கீழே வந்திருக்கு. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக இந்த இடத்த ஒரு வாட்டி தொடுறதுக்கு 1916 ஒரு வாட்டி தொடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ ஒரு மந்த்லி வியூ எடுத்து பார்ப்போம். அப்போ அந்த இடத்த சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலுக்கு கீழே அது வீக்லியில் க்ளோஸ் ஆகிருக்கு. சாரி, இது மந்த்லி. ஓகே, இது வீக்லி கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் அப்படின்னா, இந்த கேண்டலுக்கு கீழே ஃபர்தராக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இங்கே வந்துடும். அப்போ இது ஒரு ஒயிட் கேண்டில் போட்டுச்சுன்னா, இந்த ஒயிட் கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் வரைக்கும் பார்க்கலான்னா இந்த லோ இருக்குது. ஓகே, இந்த லோவுக்கு நாளைக்கு இதுக்கு மேலேயோ அந்த 15 மினிட் டைம் ஃப்ரேம் என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1822. ஓகே, 1822னா வீக்லியில் 1822. இந்த இடத்துல வருது. ஓகே, சம்மந்தமே இல்லாமல் வருது. அப்போ 15 மினிட்டில் அங்கே நிற்கிறது டவுட்டு. ஓகே, இதுக்கு கீழே ஃபர்தராக நாளைக்கு ஏதாவது கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த இடத்துக்கு வந்துடும். 1716 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஏன் அந்த ரேஞ்சு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது 3 மந்தில் புல்லிஷாக இருக்குது. ஓகே, ஒரு கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு, இந்த கேண்டலுக்கு மேலே போனதெல்லாம் ரிஜெக்ட் அப்படின்னா மேஜர் சப்போர்ட்டாக இந்த இடத்துல ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல பை வரும். அப்போ 1733. ஓகே, 1733 அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் போகலாம். இந்த 3 மந்த்துக்கு சப்போர்ட் 1733. ஓகே, அப்போ வீக்லியில் 1733 அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னா 719, 33 இந்த ரேஞ்சு அரவுண்டு இந்த ரேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஃபர்தராக இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1733 மந்த்லியோட சப்போர்ட். ஸோ டெய்லியோட சப்போர்ட்டும் 1723, 33 அந்த ரேஞ்சு வரும்போது இதை அது வரைக்கும் இந்த இன்ஃபோசிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டெய்லியில் அந்த இடத்துல தங்குது.
ஒரு இந்த கேண்டில் வந்து தனியாக இந்த பைசெல் கேண்டிலுக்கு தனியாக வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 1733. அப்போ வந்து இந்த லோ வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த கேண்டிலுக்கு கீழே இது க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா 1733 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்ஃபோசிஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு அப்டேட் தான். நீங்கள் உங்கள் எப்படி ட்ரேட் செட்டப்பில் இருக்கோ அதை மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இது ஒரு அப்டேட் தான். ஒரு வீடியோ போட்டோம், அது என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது ப்ரைஸ் வந்து சைடு வேஸில் இருக்குது, ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன ரிசல்ட் வந்தாலும் அது பெரிய அளவுக்கு போய் மேலே அந்த மாதிரியெல்லாம் போணுச்சுன்னா கூட நிற்காது. அப்படிங்கிறதுனால தான் இதில் பெருசாக ஒன்றும் அட்ராக்டிவாக ஒன்றும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் மட்டும். ஆனால் ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷான ஒரு கண்டிஷனில் தான் இருந்தது. ஆனால் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து வீக்காக தான் இருக்குது. மந்த்லி டைம் ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வரணும். அதனால் 1730 அந்த ரேஞ்சு வந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட் வந்து இது கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்டேட். ஓகே, வேறு ஏதாவது ஸ்டாக் பார்க்கணுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா அதை பார்ப்போம். எனிவே, தேங்க்யூ வெரி மச். அடுத்த ரிசல்ட் வர்றது எல்என்டி ஃபைனான்ஸ் வருது, அதுக்கப்புறம் ஜொமேட்டோ இதெல்லாம் வருது. முடிஞ்சால் அதுக்கு வீடியோ ஒன்று போடுறேன். நன்றி, வணக்கம்.